தமிழக அரசியல் சூழலிலும் சினிமாவிலும் பொது உடைமை தத்துவம் பரவலாக பேசப்பட்டு வந்திருக்கின்றன. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு என்பது வேறு, கம்யூனிசம் பேசுவது என்பது வேறு. பொதுவாக தம்மை ஏழைகளின் தோழன், விவசாயிகளின் நண்பன் என்று அழைத்துக் கொள்ளவே அரசியல்வாதிகளும் சினிமாக்காரர்களும் விரும்புவார்கள். பாட்டாளி வர்க்கத் தோழன் என்ற பிம்பம் தனக்கு வேண்டும் என்பதில் எல்லா நடிகர்களுமே கவனமாக இருப்பார்கள். எம்ஜிஆர் தொடங்கி ஏராளமான நடிகர்கள் அந்த பட்டியலில் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். விஜயகாந்தின் தொடக்க கால படங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். விஜயகாந்திற்கு வலுவான ரசிகர் பலம் அமைந்ததற்கு அவரது தொழிலாளர் ஆதரவு படங்கள் முக்கியமான காரணமாக அமைந்தன. பிற்காலத்தில் அவர் கட்சி தொடங்கி அரசியலில் தடம் பதிப்பதற்கும் அந்த பாட்டாளி வர்க்க திரைப்படங்களே துணை நின்றன. அந்த வகையில் சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள் பலரும் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலையை அடைவதற்கு கம்யூனிசம் என்ற கோட்பாடு உதவியிருக்கிறது. இதனை நகைச்சுவையாக கூட ஒரு படத்தில் கவுண்டமணி பேசியிருப்பார். எல்லா நடிகர்களும் கம்யூனிசம் பேசுகிறீர்கள், ஆனா நீங்க யாருமே ஏழைகள் இல்லை என்பதுதான் அந்த வசனம். கம்யூனிசம் என்ற கோட்பாட்டிற்கு எதிரான கோட்பாடு கொண்டவர்கள் சினிமா உட்பட எல்லா துறைகளிலும் இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக நான் கம்யூனிச விரோதி, தொழிலாளர்களின் எதிரி என்று காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அந்த வகையில் மக்கள் மனதை வென்ற கலைஞர்கள் பலரும் கம்யூனிசம் என்ற கோட்பாடை தூக்கி பிடித்திருக்கிறார்கள். தாங்கள் தொழிலாளர்களின் தோழன் என்பதை அன்றைய எம்ஜிஆர் தொடங்கி இன்றைய விஜய் வரை பல்வேறு கோணங்களில் பேசி வருகிறார்கள். தான் எப்போதும் குடிசைவாசிகள் பக்கம்தான் இருப்பேன், அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவேன் என்று கூறாத நடிகர்களை நீங்கள் விரல் விட்டு எண்ணிவிடு. கதாநாயகன் என்றால் ஏழைகளுக்கு சாதகமாக பேசுவார், ஏழைகளுக்காகவே வாழ்வார் என்ற பிம்பத்தை திரையில் முதலில் கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். ஆம், திரையில் பாட்டாளி வர்க்க தோழன் என்ற அடையாளம்தான் வெகுஜன அரசியலை வென்றெடுக்கும் ஒரே வழி என்பதை மற்ற நடிகர்களுக்கும் சொல்லிவிட்டு சென்றவர் எம்ஜிஆர். தொழிலாளி, படகோட்டி, விவசாயி, நீதிக்கு தலைவணங்கு, மீனவ நண்பன், உழைக்கும் கரங்கள், ரிக்ஷாக்காரன், ஊருக்கு உழைப்பவன் என எம்ஜிஆரின் பெரும்பாலான படங்கள் ஏழைகளுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாகவே அமையும். விளிம்பு நிலை மக்களில் எவ்வளவு சிறுபான்மையினராக இருந்தாலும் அவர்களை விட்டுவிடக் கூடாது, அவர்களின் நம்பிக்கையை பெற்றுவிட வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருப்பார். எம்ஜிஆர் அளவிற்கு சாமானிய மக்களின் ரசனையை ஈர்த்த மற்றும் ஒரு நடிகரை பார்ப்பதே சிரமம். அந்த அளவிற்கு அதற்காக மெனக்கெடுவார் எம்ஜிஆர். நரிக்குறவர் சமூகத்தினர் தனது ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்த எம்ஜிஆர் அந்த மக்களை திருப்திப்படுத்தும் வகையில் குறவர் வேடம் அணிந்து குறவர் மொழியிலேயே ஒரு பாடலை அமைத்தார். தங்கள் ஆஸ்தான நாயகனான எம்ஜிஆர் தங்களைப் போன்றே பேசுகிறாரே, பாடுகிறாரே, ஆடுகிறாரே என்று நரிக்குறவ மக்கள் உற்சாகமடைந்தனர். அந்த படத்தில் நரிக்குறவர்களின் பண்பை பாராட்டி எம்ஜிஆர் பாடும்போது குறவர் சமூக மக்களும் மற்ற எம்ஜிஆர் ரசிகர்களும் சேர்ந்தே திரையரங்கில் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். எளிய மக்களுக்கான குரலை திரையிலோ அரசியல் மேடையிலோ எழுப்பினால் அந்த மக்கள் அவர்களை சிகரத்தில் ஏற்றி வைப்பார்கள் என்பதற்கு எம்ஜிஆர் மிகச்சிறந்த உதாரணம். இந்த பாடலை நன்றாக கவனித்தால் குறவர் சமூக பாடல் என்பதையும் தாண்டி திமுக பாடல் என்பது புரியும். பாடலில் வரிக்கு வரி திமுகவின் சாதனைகளை புகழ்ந்து பாடப்பட்ட பாடல் இது. அண்ணாவை புகழும் பாடலும் கூட. இந்த பாடல் மட்டுமல்ல, எம்ஜிஆரின் பெரும்பாலான பாடல்களில் அண்ணா, உதயசூரியன், கருணாநிதி என்ற குறியீடுகளை புகழ்ந்து வரிகள் இருக்கும். ஏனென்றால் எம்ஜிஆர் அடிப்படையில் திமுக காரர். திமுகவின் கொள்கைகளை பரப்புவது அவரது படங்களில் இயல்பாக இருக்கும். எம்ஜிஆர் தயாரித்த முதல் படம் நாடோடி மன்னன். எம்ஜிஆர் வரலாற்றில் மட்டுமல்ல, திரையுலக வரலாற்றிலும் யாராலும் மறக்க முடியாத அளவிற்கு நிலைத்துவிட்ட வெற்றி காவியம். அன்றைய காமராஜர் ஆட்சியில் துணிச்சலாக திமுக கொடியை காட்டி வெளிவந்த படம். அந்த அளவிற்கு திமுக மீதுள்ள தனது பற்றினை வெளிப்படுத்தினார் எம்ஜிஆர். அந்த படத்தில் வரும் காடு விளைஞ்சா என்ன மச்சா என்ற பாடல் முழுமையான பொது உடைமை தத்துவத்தை போதித்த பாடல். அந்த பாடலில் நானே போடப் போறேன் சட்டமென்று எம்ஜிஆர் பாடுவார். அது திமுக வருங்காலத்தில் ஆட்சி அமைக்கும், அண்ணா அரியணை ஏறுவார் என்பதை எதிர்பார்ப்போடு அமைந்த பாடல். ஏழைகள் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் பட்ட துன்பம் போதும், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து ஏழைகளின் துயர் துடைக்கப்படும் என்று நம்பிக்கை கொடுக்கும் வகையில் திமுக மாநாடுகளில் இந்த பாடல் அடிக்கடி ஒலித்தது. அப்போது எம்ஜிஆரின் முகம் ஏழைகளின் மீட்பராக மக்கள் மனதில் பதிந்தது.
இவ்வாறாக தனது கட்சியான திமுகவிற்கு பிரச்சாரம் செய்தபோது கூட கம்யூனிச வரிகளைக் கொண்டே எம்ஜிஆர் ஏழைகளை கவர்ந்தார். எம்ஜிஆர் படங்களில் கதை எப்படியாக இருந்தாலும் அவற்றின் பாடல்களில் கம்யூனிசம் இருக்கும். மக்களுக்கு அறிவுரை சொல்லும் விதமாக, தத்துவத்தை பயிற்றுவிக்கும் விதமாக ஒரு பாடல் கண்டிப்பாக இடம்பெறும். அந்த தத்துவ பாடல் கண்டிப்பாக கம்யூனிச பாடல்களாகவே இருக்கும். அப்படி ஒரு பாடல்தான் ஒன்று எங்கள் சாதியே ஒன்று எங்கள் நீதியே என்ற பாடல். நிலவில் மனிதன் கால் பதித்தது முதல் கருப்பு மனிதன் கண்ணீர், சிவப்பு மனிதன் வியர்வை என பொது உடைமை சமூகம் குறித்த கனவுகளோடு இந்த பாடலை பாடுவார் எம்ஜிஆர். அப்போது டூரிங் டாக்கீஸில் மண் குவித்து அதன் மேல் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பாமர ரசிகர்கள் பரவச நிலைக்கு செல்வார்கள். இப்படியான சமத்துவ பாடல்களில் அவரின் திமுக கொள்கைகளும் அடங்கும். பாட்டாளி வர்க்க ஒற்றுமை, சாதிய ஆதிக்க எதிர்ப்பு போன்ற பிரச்சாரங்களைத்தான் திமுகவும் மேடைகளில் முழங்கியது. ஆகவே எம்ஜிஆருக்கு திமுக கொள்கைகளை பேசிய நிறைவும் கம்யூனிச கொள்கைகளை பரப்பிய பாராட்டுகளும் ஒரு சேர கிடைத்துவிட்டன. இவ்வாறாக திமுகவிற்கு ஆதரவாகவும் காங்கிரசிற்கு எதிராகவும் எம்ஜிஆர் பேசிய குறியீடு வசனங்களும் பாடல்களும் உழைக்கும் மக்களின் அரசியலை பேசின. பாட்டாளி வர்க்க அரசியலை முன்வைத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட திமுக காரரான எம்ஜிஆரின் கம்யூனிச பாடல்களே ஏழை மக்களை ஈர்த்தன. கம்யூனிச கோட்பாடை தத்துவ ரீதியாக மேடைகளில் முழங்கிய இடதுசாரி மேடைகளை விட எம்ஜிஆர் தோன்றும் டூரிங் டாக்கீஸுகளே ஏழைகள் கூடும் இடங்களாக மாறின. எம்ஜிஆரின் முக்கியமான படங்களின் வரிசையில் முன்னணியில் இருப்பது 1000ல் ஒருவன். அந்த படத்தில் உழைக்கும் மக்களின் உழைப்பால்தான் நாம் முன்னேறுகிறோம், இவர்களால் தான் நம்மை போன்ற பணக்காரர்கள் செழிப்பாக வாழ்கிறோம் என்று வில்லன் வசனம் பேசுவார். அதே படத்தில் உழைக்கும் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எப்போது விடிவு என்று ஒருவர் கேட்பார். அதற்கு எம்ஜிஆர் பொறுமையாக, இருங்கள் நமக்கு விடிவு வரும் என்ற பொருளில் பாட்டு பாடுவார். அதாவது காங்கிரஸ் ஆட்சி நீங்கி திமுக ஆட்சிக்கு வரும் என்று எம்ஜிஆர் பாடுவதாக நினைத்து திமுக தொண்டர்கள் கொண்டாடினர். பாட்டாளி வர்க்கத்தின் அதிகாரம் விரைவில் வருமென்று ஏழை மக்களும் களிப்புற்றனர். இவ்வாறாக திராவிட கொள்கைகளுக்கும் இடதுசாரி சிந்தனைக்கும் இடையே இருந்த ஒற்றுமைகள் எம்ஜிஆருக்கு இயல்பாகவே கை கொடுத்தன. இந்த நிலையில் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதிமுக என்ற பெயரில் தனிக்கட்சி கண்டார். அதன் பிறகு கருணாநிதி எதிர்ப்பு அரசியலை வீரியமாக முன்னெடுத்தார். அப்போது எம்ஜிஆருக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்களில் மிக முக்கியமானவர் மூத்த பொது உடைமை தோழர் கல்யாண சுந்தரம். திமுகவிலிருந்து பிரிந்த எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருந்தார். அதுவரை திமுகவில் கம்யூனிச பாடல்களை பாடிய எம்ஜிஆருக்கு இப்போது கம்யூனிஸ்டுகள் பெரிய அளவில் ஆதரவு தர தொடங்கினர். அதேபோல் கட்சியை தொடங்கிய பிறகு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆருடன் கூட்டணி வைத்த கட்சி சிபிஎம். ஆம், அதிமுக சிபிஎம் கூட்டணி வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதலமைச்சரானார். ஆகவே திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாகவும் எம்ஜிஆர் கம்யூனிஸ்டுகளுடன் நெருக்கம் காட்டினார். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் தன்னுடைய காதலிக்கு உலக கம்யூனிஸ்டுகள் கொண்டாடும் லெனினின் படத்தை காட்டுவார் எம்ஜிஆர். அந்த காலகட்டத்தில் லெனினின் படத்தை தமிழ் படங்களில் காட்டுவது மிகவும் அரிது. எம்ஜிஆர் தனது படத்தில் முக்கியத்துவம் கொடுத்து லெனினின் படத்தை காட்டினார். அது அதிமுகவை எம்ஜிஆர் உருவாக்கியிருந்த நேரம் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவில் இருக்கும் போது எப்படி கம்யூனிச கருத்துகளுடன் பாடல்களை பாடினாரோ அதேபோல் அதிமுக தொடங்கிய பின்னரும் அதே பாணி பாடல்களும் வசனங்களும் தொடர்ந்தன. ஏழை பங்காளன் என்ற அடையாளம் இன்னும் அதிகமாகியது. எம்ஜிஆர் படங்களில் ஏழை பங்காளன் என்ற அடையாளம் இன்னும் வீரியமாக பேசப்பட்டது. உழைக்கும் கரங்கள், ஊருக்கு உழைப்பவன் போன்ற கடைசி கால படங்களை உதாரணமாக சொல்லலாம். மீனவ நண்பன் படத்தின் மூலம் முதல் காட்சியிலேயே ரொட்டி துண்டிற்காக ஒரு ஏழைப்படும் பாட்டை எடுத்துச் சொல்லும் விதமாக அமைந்திருக்கும். அந்த ஏழைக்கு உணவு கிடைக்க போராடும் எம்ஜிஆரை போல் தங்களுக்கு ஒரு தோழன் கிடைக்க மாட்டாரா என ஒவ்வொரு தொழிலாளியும் ஏங்கும் வண்ணம் அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். 54ற்கு பிறகு தொடங்கிய எம்ஜிஆரின் ஏழை பங்காளன் என்ற அடையாளம் அவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமரும் வரை தொடர்ந்தது. அவரை அரியணையில் ஏற்றியதில் அவருடைய கம்யூனிச வசனங்களுக்கு கணிசமான பங்குண்டு. கம்யூனிசம் என்ற தத்துவம் இல்லாத, கம்யூனிசம் என்ற தத்துவம் மீட்பர், ஆண்டவர் என்பன போன்ற
ஆன்மீக கருத்தியலில் நம்பிக்கையில்லாத கோட்பாடு. ஆனால் எம்ஜிஆர் பேசிய கம்யூனிச வசனங்களால் ஈர்க்கப்பட்ட ரசிகர்களுக்கு எம்ஜிஆர் தான் மீட்பர், எம்ஜிஆர் தான் இரட்சகர். இதுதான் மெய்யான கம்யூனிச தத்துவத்திற்கும் எம்ஜிஆர் திரையில் பேசிய கம்யூனிசத்திற்குமான அடிப்படை வேறுபாடு. என்றாலும் கூட உழைக்கும் மக்களுக்கான தத்துவத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தியதில் எம்ஜிஆர் படங்களுக்கும் பாடல்களுக்கும் குறிப்பிடத்தகுந்த பங்குண்டு என்பதை மறக்க முடியாது. கதையல்ல வரலாறு.